வந்தாச்சு. சரியான கூட்டம். அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தம் போனோம். எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல. ஒரு சீக்கிரம் நம்ம கெஸ்ட்டுங்க வந்துடுவார். வரட்டும் நம்ம போவோம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டோம். கொஞ்சம் உஷாராக இருக்குது. பார்ப்போம். சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா கூட்டத்தை பொருட்படுத்தாமல் இருந்தால் தான் சில விஷயங்கள் கிடைக்கும், நம்ம பார்க்கவும் முடியும். ஸோ போவோம். இன்னும் என்னென்ன காத்திருக்கோ தெரில. எதிர்பாராத கூட்டம். இங்கேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா நான் போகிற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. பார்க்கலாம். சீஃப் கெஸ்ட் நாய் வேறு எப்போ வரப்போகுதுன்னு தெரில. வரட்டும், காத்திருப்போம். அந்த ட்ரெயின் ஆக்சுவலாக ட்ரெயினை மிஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்டேஷன் மாறி வேறு ட்ரெயினில் ஏறிட்டு. ஐ திங்க் இந்த ட்ரெயினில் தான் வரேன்னு சொன்னால் பார்ப்போம். கேப் போட்டிருக்கேன். கேப் போட்டிருக்கானா இல்லை முடி வச்சுருக்கானா இல்லை என்ன கதை. லாஸ்ட்டுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன். ஓடுவோம், ஓடுங்க ஓடுங்க ஓடு கையை காமிச்சு பார்த்துட்டு சீஃப் கெஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்தாச்சு. ஒரு வழியா சீஃப் கெஸ்ட்டை பார்த்தாச்சு. சீட் இருக்கா? சீட் இருக்கா? இருக்கும். நம்ம உட்காந்துவா. சரி, சீட்டு 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 விண்டோ சீட்டு தான் வேணுமா உங்களுக்கு? சரியான கூட்டம். ஒரு வழியா டெஸ்டினேஷன் வந்து இறங்கியாச்சு. ஆனால் இது நல்லா தான் இருக்கு. இருட்டா இருக்கு. ஊச்சி ஒன்றும் தெரில. சரி, டெஸ்டினேஷன் வந்து இறங்கியாச்சு. சிம்பிளாக தான் இருக்குது. சிம்பிளாக தான் இருக்குது. எவ்வளோ வந்துருக்கு? 50. சமூகம் பெரிய இடம் தான். சரிப்பா, வந்தாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இவ்வளோ கூட்டம்னா பஸ்ஸு போகிறதுக்கு, மலை மேலே ஏறுற பஸ்ஸுக்கு இங்கேருந்தே பஸ்ஸில் போயிடலாமா? ஆ எப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். போட்டு போட்டுருக்காங்க படிப்போ இல்லைடா. அன்னைக்கு நடந்து கூட்டு போனியா? சிறப்பு. எவ்வளோ கூட்டம் போடுறா. ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பேர்த்து அடைச்சிருக்காங்க. ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பேர்த்து அடைச்சிருக்காங்க. எங்கே வந்திருக்கோம்? இடத்த சேர்ந்தாச்சு. வந்து சோழ தேசத்தை அடைஞ்சாச்சுன்ற மாதிரி இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரியான கூட்டம். கூட்டம்னா கோயிலுக்குலாம் போனேன். பஸ்ஸுலேயே கூட்டம் பாருங்க. பஸ்ஸுலேயே இவ்வளோ கூட்டம். நான் கோயிலுக்கு போகணும். பின்னாடி தான் கோயில் இருக்கு, புரியுதா? இன்னும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும். நடந்து போனால் தான் போக முடியும். எப்படி போய் சேர போகிறோன்னு தெரில. டயர்ட் ஆயிடுச்சு. காலைல சாப்பிட்டியா? வாய் நானும் சாப்பிடல. சரி போவோம். போய் முருகரை சந்திச்சுட்டு வருவோம். வெயில் ஓவரா இருக்கு. வந்து போக முடியல. கூட்டத்தை பாருங்க ஒரு நிமிஷம். எது எது காய்ச்சது எங்க இருக்காரு? எங்க நிக்கிறாரு?
காந்தி தாத்தா நிற்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எதுங்க காட்டுறீங்க? எங்க ஈஸ்வர அங்க எல்லாரும் இருக்காங்க. அவளை மிஸ் பண்ணிட்டா, அதனால பின்னாடியே வந்துட்டாங்க. இங்கே போடுறோம் ஆளா என்ன ஸ்டாச்சு நிற்கிற மாதிரி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாச்சு மாதிரியே இருக்கு. ஆனால் ஸ்டாச்சுவா ஆளு தான் அசைகிறாரு. நான் பார்க்குற நேரத்தில் அசைஞ்சு விட்டாப்புல ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாச்சு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது ஆள். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா? ஏய் இந்த இதுக்கு பாடுறா, கேமரா தெரியுது பாடுறா. வைத்தியம் அவன்கிட்ட போய் வீடியோ ஏய் ஃபோனை கூட பிடிக்கணும். ஃபோனை பிடிக்க மாட்டான். ஃபோனை பிடிக்க மாட்டாங்க. மோசமான ஆளு ப்ரோ அவன். ஃபோனை பிடிக்கிட்டான். சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரா உடனே பார்க்கலாம். முடியாது. என்ன வீடியோ எடுத்து யூடியூபர் சார். யூடியூபர் சார் நாங்கள் சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் யூடியூப் சோசியல் மீடியான்ற மாதிரி நாங்களும் பேசுவோம்டா. சீக்கிரம் வா 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 சீக்கிரம் வா வேமா வா. சித்ராக்குள்ளா யாரு? என்னடா இவ்வளோ ஏத்தமா இருக்கு? ஏய் கண்ணுன்னு இருந்தா பார்க்க தாண்டா செய்வான். கண்ணை குத்தி விட்டுருவாப்ல பாத்துங்க. கண்ணை குடிச்சுட்டாப்ல இல்லையா? அடி வெஜ் குருமானா அது வந்து சப்பாத்தி தான். நமக்கும் பரோட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வைக்கிறாங்க. எனக்கு மட்டும் பரோட்டாவோட சும்மா இருக்காது.
பார்வையா இருக்கு. அமுகு டுமுகள் அமால் டுமா. He would rather laugh than fight. It's wrong or right. You got